திருச்சியில் நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய பிரம்மாண்டமான மாநாட்டில் ஆதி தமிழர்களுக்கு தொகுதியை அள்ளி வழங்கியுள்ள சீமான் 7 பொது தொகுதிகளில் பட்டியல் பழங்குடியினருக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் சீமான் நடத்திய மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் சீமான் அறிவித்தார். இதில் 117 ஆண்கள் 117 பெண்கள் என சமமான வேட்பாளர்கள் உள்ளனர். அவர்களில் ஒரு திருநங்கை வேட்பாளரும் அடங்குவர். இந்த தேர்தலில் மற்ற எந்த கட்சியும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை சீமான் கையில் எடுத்துள்ளார். அதாவது 7 பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்கள் மற்றும் பழங்குடியினரை நிறுத்தியுள்ளார். குறிப்பாக சென்னை மாவட்டம் ஆயிரம் விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஆகிய 4 பொது தொகுதிகளில் ஆதி தமிழரான பறையருக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளனர். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, தேனி மாவட்டம் போடி ஆகிய 2 தொகுதிகளில் தேவேந்திர குல வேளாளரையும், திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பழங்குடியினரையும் சீமான் களத்தில் இறக்கியுள்ளார். 46 தனி தொகுதிகளையும் தாண்டி கூடுதலாக 7 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 53 இடங்களில் ஆதி தமிழர், தேவேந்திர குல வேளாளர் மற்றும் பழங்குடியின வேட்பாளர்கள் நிறுத்தியுள்ளார். இது தமிழக தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றமாக கருதப்படும் எனவும், இந்த மாற்றம் தேர்தல் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி திருப்புமுனையை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.